ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து 8th பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ரூல் 1. சரிங்களா? ஓகே. இப்போ M1 D1 ஈக்குவல் டு W1 அண்ட் M2 D2 ஈக்குவல் டு W2. ஸோ இது என்னதுன்னா எம்ங்கிறது மந்த்து, டிங்கிறது டே, டபிள்யூங்கிறது ஒர்க். சரிங்களா? ஓகே. இப்போ சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம W1 W2 தட் இஸ் ஒர்க்கை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இன்கேஸ் ஹவர்ஸும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போடுவோம். சரிங்களா? இதுதான் செயின் ரூல் 1க்கான ஃபார்முலாஸ் மாதிரி தான் இது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சம்முக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ சம்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். 8 men can complete a work in 24 days. In how many days 3 men can complete the same work? அதாவது 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 24 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ அதே வேலையை 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கங்கிறத கொஸ்டின். ஸோ இது ஒரு செயின் ரூல் மாதிரி இருக்காம். 8 பேர் சேர்ந்து இவ்வளோ பண்ணால் இவங்க 3 பேர் சேர்ந்து. ஸோ அதனால் இது செயின் ரூல் கான்செப்டுக்குள்ளே உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி. இப்போ சேம் ஒர்க் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா ஒர்க் வந்து சேம் அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்படி எழுதலைன்னா men 1 into days 1 which is equal to அதாவது என்ன 8 men, அதாவது 8 men சேர்ந்து எவ்வளோ டேஸு 24 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது எனக்கு டோட்டல் ஒர்க்கு. ஓகே. அதாவது எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சிங்கிறது என்னது அப்படின்னா அதாவது ஆக்சுவலாக இது இப்படி இல்லை, சாரி, அதாவது M1 D1 W1 which is equal to 1ன்னு இருக்கும். இப்போ M1 D1 which is equal to W1 இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? சேம் ஒர்க்குன்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஜென்ரலாக M1 D1 which is equal to W1. ஸோ M1 D1 W1 போட்டாச்சு. தட் இஸ் ஒர்க் 1 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை டோட்டல் ஒர்க் இங்கே வந்து சேம் ஒர்க் கொடுத்தனால நான் W1 W2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா சேம் ஒர்க் தானே, அதனால நான் வந்து டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் W1 W2 போட்டிங்கன்னா 2 ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது அதே சேம் ஒர்க்கை 3 மெயின் வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க சேம் ஒர்க்கு. அதனால் டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு சேம் தான். சரிங்களா? இப்போ இது வந்து டோட்டல் ஒர்க் வந்து சேமாக இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ 8m into 24 which is equal to 3m into x. ஓகேங்களா? ஸோ m கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வருமா. ஸோ x equal to 64. ஸோ இப்போ வந்து 3 மெயின் வந்து 64 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே. இங்கே பாருங்கள். 65 men can complete a piece of work in 21 days. In how many days 91 men can complete the same piece of work? ஸோ சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்னால் இதே மாதிரி தான். அதாவது M1 D1 டிவைடட் பை, அதாவது சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா 1 தான் நம்ம வந்து இதில் போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம போன சம் மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சொன்ன மாதிரி இது வேண்டாம். போன சம் மாதிரி போடலாமா? ஸோ 65 men 65 men. ஓகேங்களா? இன்டூ எவ்வளோ டேஸில் இந்த M1 D1 which is equal to டோட்டல் ஒர்க்குன்னு போட்டுக்கலாம். சேம் ஒர்க்குன்னா இந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி M2 D2 எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதே தான். இது ரெண்டும் சேம். ஓகே. சரி. 65 மென்னு எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க? 21 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது 65 மென் 21 டேஸில் பண்ணுற டோட்டல் ஒர்க்கை 91 மென் வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அந்த டோட்டல் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி. இப்போ இங்கேயும் எனக்கு சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்குங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு இது ரெண்டும் சேமாக இருக்கா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோமா? இப்போ 65 men into 21 which is equal to 91m into x. m கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டி 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஓகே. 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 7 3 21. 16 into 7 வந்து 91. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து நெக்ஸ்ட்டு
சரி 16 × 7 இல்லை 13 × 7 வந்து 91. அதுக்கப்புறம் 18 × 5 வந்து எனக்கு 65. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 = x. ஸோ x = 15. அப்போது அதே சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்கை 91 men வந்து 15 days பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 3 men or 5 women can complete the work in 15 days. In how many days 6 men and 20 women can complete the work? அதாவது இந்த இடத்துல சேம் ஒர்க் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு சொல்லக்கூடாது. நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சேம் ஒர்க் ப்ராசஸ் தான். இப்போது 3 men or 5 women, அப்போது 3 menனும் 5 womenனும் ஒன்று தான் இல்லைங்களா? அதாவது என்ன சொல்கிறது, இதுக்கு இது இல்லாட்டி இது கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ இங்கிலீஷ் வேர்டு வந்து நிறையா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து ஒரு இதுக்கு அதே மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்டு இருக்கலாம், சேம் மீனிங் தரக்கூடிய இன்னொரு வேர்ட்லேயும் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ 3 men or 5 womenனா 3 menனும் 5 womenனும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான். கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 15 days. ஸோ ஹவு மெனி டேஸ் அதே ஒர்க்கை 6 menனும் 20 womenனும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் சேம் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வந்து எனக்கு உமன் மென் அப்படின்னு சொல்லி மாறி கொடுத்துருக்காங்களா? நம்ம எப்போவுமே ஒன்று விமனுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3 men or 5 womenனா 3 menனும் 5 womenனும் ஈக்குவல். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி இப்போ இதிலேருந்து நான் மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 women டிவைடட் பை 3, 5/3ன்னு வச்சுக்கலாம். 5/3 women. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இப்போ நான் வந்து மென்னில் எடுத்துக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை வந்து மென்லேயே எடுத்துக்கிறேன். அப்போ 3 men, இல்லை ஆக்சுவலாக நான் வந்து விமனுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா மென்னுக்கு பதிலாக நான் விமன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதனால் இப்போ 5 men, ஓகேங்களா, 15 days, அதாவது M1 × D1 வச்சுக்கலாமா? M1 × D1 which is equal to அவங்க பண்ணுற ஒர்க்கு 6 men 6 men இன்ட்டு எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா இந்த இடத்துல 5 men, சரி 5 women தானே, 5 men எடுத்து 5 women. இப்போ 5 women இன்ட்டு 15 which is equal to 6 இன்ட்டு மென்னுக்கு பதிலாக 5/3 women சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5/3 இன்ட்டு women இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா? ஒரு 3 3 2 3 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருன்னு பாருங்கள். 5 women இன்ட்டு 15 which is equal to 2 10, 6 men plus 20 women. 6 men, சரி இந்த இடத்துல வந்து 6 menனும் ப்ளஸ் 20 womenனும் சேர்த்து இன்ட்டு டேஸ் வந்து எக்ஸு. சாரி, இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 5/3W ப்ளஸ் 20W இன்ட்டு எக்ஸு. ஓகேங்களா? அப்போ இப்படி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10 women ப்ளஸ் 20 women. ஸோ 10 women ப்ளஸ் 20 women 30 women இன்ட்டு எக்ஸு. தென் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ பாருங்க 6, அதாவது 5 women கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 15 days. அதே மாதிரி 6 men அண்ட் 20 women கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் எவ்வளோ டேஸ் எனக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் 20 women ஆட் பண்ண மறந்துட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த விமன் கேன்சல் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 times வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோதான். 2 நிமிஷம். 4 5 5 6 5 30 கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்பி 2 3 6 3 5 5. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2ன்னு வந்துருச்சா? சரி, 2 3 6 5 3 5. அதுக்கப்புறம் தட் இஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 days. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு பார்க்குறக்கு தான் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா?
ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வரும். ஸோ இதே மாதிரி நம்ம செயின் ரூல் 2, 3 அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா பழகிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.